ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நான் தான் உங்கள் மீனா. தப்பாக தவறாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. எதுக்காக நான் இந்த வாய்ஸ் போடுறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பொண்ணுக்கு பொண்ணு புரியக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு இருக்குது, புரியக்கூடியாத தன்மை நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் புரியக்கூடிய தன்மை இருக்குது, புரிய முடியாத தன்மைகள் இருக்குது. எதுக்கு ஒரு அப்புறாணி பொண்ணுக்கிட்ட போய் போட்டி போடுறாங்க, பொறாமை போடுறாங்க அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். நான் ஏழை தாங்க, நான் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. என் குடும்ப சுச்சுவேஷனை சொல்லி நான் போட்டேன்னா என்னை ஒரு கேவலமாக நீங்கள் நினைக்கிறீங்க. என்னையோட கஷ்டப்பட்டவங்களாம் போடுறாங்களே, அதெல்லாம் கேவலமாக தெரியலையா? அவங்களாம் பணங்காசு இருக்குது, என்கிட்ட பணங்காசு இல்லைங்க. பணமும் இல்லை, என்னை பெற்றவங்கள் இல்லை. என்கிட்ட துட்டு இல்லை, என்னோட அம்மா இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை. அதனால் யாரோ சொல்கிறாங்க, யாரோ பண்ணுறாங்க. நம்ம என்ன லவ் வாங்க பண்ணுறோம்? வீடியோஸில் லவ் பண்ணுறோமா? இல்லை, லவ் பண்ணி நம்ம வீடியோஸ் போடலை. இல்லை, நம்மளோட திறமை, நம்மளோட தைரியம், நம்மளா இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற திறமையை காட்டுறதுக்கு தாங்க போடுறோம். யாரையும் லவ் பண்ணி நம்ம போட கிடையாதுங்க. என்ன அப்படி லவ் பண்ணி கேட்குறவங்க தாங்க ரைட் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் லவ் பண்ணானா, நீ அவளுக்கு பண்ணாத, செய்யாத, அவளுக்கு போடாத, வைக்காத அப்படின்னா நான் போட மாட்டேன் உங்களுக்கு. இது வாங்க நடக்குது. இதுதான் உலகமா உங்களுக்கு? நேர்மனா என்னன்னு தெரியாதா? சொல்லுங்கள். இதே என்ன கேட்ட கேள்வி உங்களை கேட்டிருந்தா அந்த வேதனை உங்களுக்கு தெரியுமில்ல? எத்தனை பேர் கேட்டேன்னா, அந்த பொண்ணு நம்மளை மாதிரி ஒரு பொண்ணு தானே, நம்ம ஒரு ரைட் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம். அடுத்தவன் சொல்லி நம்ம வாழக்கூடாது, நம்ம மனசுக்கு நம்ம இதுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறது தாங்க பெரிய தன்மை. நாங்கள் விவசாயக்காரங்க. இப்போவும் பாருங்கள், வயலில் வேலை பார்த்துட்டு மானத்தோட துணியை போட்டு மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு மானத்தோடு பேசிகிட்டு இருக்கிறேன், தெரியுமா? இதுதாங்க விவசாயக்காரர்களுக்கு கெத்து. சும்மா உக்காந்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு போடுறது அது கெத்து கிடையாது. தொழிலாளிக்கு உடம்பு தெரியாமல் இருக்கணும். விவசாயத்துக்கு குண்டியில் உள்ள